வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவினர் சார்பில் அமைச்சர் சரத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்ததை பார்க்குறோம். அந்த வீடியோவில் தெளிவாக எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. இப்போ எதுக்கு திமுகவினர் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எதற்காக இந்த போராட்டம்? ஒரு காணொலி ஆரம்பிச்சது. அந்த காணொலி வேற யாரோ தயாரித்து கொடுத்தது கிடையாது. இது இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய சரத் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்ட ஒரு விஷயம். அதில் ஒரு பவுடரை அவர் நசுக்கிறாரு. நசுக்கி அதில் 500 ரூபா நோட்டு இருக்குது, கார்டில் வச்சு தேய்க்கிறாரு. தேய்ச்சிட்டு பேக்ரவுண்டில் தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு ஒரு விஷயத்த போடுறாரு. இது பிரச்சனையாகுது. பிரச்சனையான உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய குடும்பத்தோடு நின்று ஒரு காணொலியை போடுறாரு. இது குழந்தைக்கான குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்காக, அதை நசுக்கி கொடுக்கறதுக்காக நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, ஒரு 18 மாத குழந்தைய உடம்பு சரியில்லாமல் மாத்திரை போடுற அளவுக்கு இருக்கக்கூடிய குழந்தைய கூட்டிகிட்டு மேட்சுக்கு போகணுமான்ற ஒரு முதல் கேள்வி அதில் வருது. சரி, அதே மாதிரி 18 மாதமோ இல்லை 2 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு நசுக்கி தரக்கூடிய மாத்திரை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கான்ற மருத்துவ ரீதியான கேள்விகள்லாம் நமக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இதில் இது மாத்திரை தான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சர்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட்டு போடும்போது போதைப் பொருள் எப்படி பயன்படுத்தப்படும் அப்படின்றதுக்கு மொபைல் ஃபோன், கிரெடிட் கார்டு, பணம் அதை காட்டி செய்கிறாரு. கிட்டத்தட்ட இதே அவர் செஞ்சு தக் லைஃபு அப்படின்னு போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு. இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சு. வேலூரில் ஒரு பிரபலமான ரவுடியை கொலை பண்ணிடுறாங்க. இப்போ கொலை செய்யப்படும் போது அதில் ஒரு நபர் அந்த பெரிய கல்லை தூக்கி அந்த கொலை செய்யப்பட்ட நபருடைய மண்டையில் போடுறதுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியே வருது. அப்போ இவரெல்லாம் கைது பண்ணிடுறாங்க. அவர் பெயிலுக்காக போடப்பட்ட பெட்டிஷன் அப்போ ஜட்ஜிக்கிட்ட இவர் என்ன சொல்கிறான்னா, நான் கொலை பண்ணலை, சும்மா நின்று ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்றப்போ ஜட்ஜி கேட்குறாரு, அதுக்கான நோக்கம் என்ன, வாட் இஸ் த மோட்டோ? அப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என்ன நோக்கம் வந்துச்சுன்னு சொல்லி அவர் பெயிலை டினை பண்ணுறார். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தக் லைஃப்னு சொல்லி போட வேண்டிய அவசியம் என்னன்ற முதல் கேள்வி. நீ பண்ணீங்களா பண்ணலையான்றது நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களாம். தெளிவாக மக்கள் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது போதைப் பொருள் பயன்பாடாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது நீங்கள் தக் லைஃப்னு அந்த வீடியோ, ஏன் குழந்தைக்கு மாத்திரை போடாத, நானும் ஒரு அப்பா தான், என் குழந்தைக்கு மாத்திரை போட்டிருக்கேன், சிரப் கொடுத்துருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், ஆனால் அதை நான் வீடியோ எடுத்து தக் லைஃப்னு என்றைக்குமே போட்டது கிடையாது, எந்த அப்பா அம்மாவும் போட்டது கிடையாது. அப்போ நீங்கள் தக் லைஃப்னா ஏதோ ஒரு மெசேஜை சொல்ல போகிறீங்க, அதுவும் க்ளோஸ்டு சர்க்கிளில் மட்டும்தான் நீங்கள் அதை போட்டிருக்கீங்க அப்படின்றப்ப இந்த இஷ்யூ பெருசாகுது. ரைட். அந்த சம்பவம் நடந்து 2 வருடங்கள் மேலே ஆயிடுச்சு. இப்போ அதுக்காக நடவடிக்கை எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்விங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செஞ்ச குற்றம் அப்படின்னு அது இருந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது தானே, இப்போ ஏன் தண்டனை கொடுக்கணும்னு நம்ம கேட்க போகிறது கிடையாது. இன்னும் என்னென்னா, இன்றைக்கி அவர் அமைச்சராக இருக்கார், இவர் தான் ஒரு தண்ணியில விளக்கத்தை கொடுத்து இருந்த சந்தேகத்தை டபுள் ஆக்கிட்டார். சாதாரணமாக ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் கொடுத்த விளக்கமும் நியாயமும் சுத்தமாக ஏற்றுக்க முடியாததா இருக்குது. இதுதான் சிக்கல். இனி தமிழக வெற்றி கழகம் எப்படிப்பட்ட சந்தேகத்திற்குரிய நபர்கள், நான் இன்னும் முழு பொறுப்போட அவர் அப்படி தான் பண்ணியிருக்காருன்னு சொல்ல, ஒரு சந்தேகத்திற்குரிய நபர்களை சீட்டு கொடுத்து அமைச்சராக்கி இருக்கிறத தமிழ்நாடு மக்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அதுவும் மனித வள மேம்பாடுன்றது ஹியூமன் ரிசோர்ஸஸ், அந்த அமைச்சர் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் புகாரும், அதுவும் வேற யாரோ தயாரித்து கொடுக்கல, அவர் அப்படி மறுக்க முடியாது, அரசியல் காழ்ப்புணர்ச்சினால போடுறாங்கன்னு. இது நீங்கள் போட்ட உங்கள் ஐடியிலேருந்து வந்த ஒரு வீடியோன்றதுனால அதுக்கான பொறுப்பு உங்களுது, நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும். ரைட். இன்றைக்கி அவருக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் திமுகவினர் கைது செய்யப்படுறாங்க. இதை கண்டித்து முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு. அதான் டேக் டைவர்ஷன். ஆமாம், இல்லை, அதாவது கடந்த ஒரு 5 வருஷம் நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டீங்க, குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போனீங்க. அப்போது அந்த அரசியல் எளிமையான அரசியல், போகிற போக்கில் சொல்லலாம், இந்த மரத்தில் தண்ணி ஊற்றலை, இந்த கிளைகள் உதிர்ந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது, புல்லு சரியில்லை, காக்கா பறக்குது, ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஆனால் ஆட்சிக்கு பிறகு பொறுப்பு இருக்கணும். எவ்ரி ஆக்ஷன் யூ ஹேவ் டு பி அக்கௌண்டபிள். நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க. எதிர்கட்சி கேள்வி கேட்கக்கூடியது, ஆளுங்கட்சி என்பது பதில் சொல்லக்கூடியது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளேயே டிவிக்கும் வரல, முதலமைச்சர் விஜயும் வரல. ஏன்னா சட்டமன்றத்தில் எதிர்கேள்வி தான் கேட்குறாங்களே தவிர பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. செய்கை மூலமாக ஸ்வாக் பண்ணுறதும் தக் லைஃப் பண்ணுறதும். ஆனால் தலைவர் எவ்வளியோ
அமைச்சர்களும் அதே வழி, தொண்டர்களும் அதே வழியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த ஆளுங்கட்சி வந்த பிறகு என்ன செய்யணுன்றது புரிஞ்சிக்காம டேக் டைவர்ஷன் சொல்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி எந்த அமைச்சரின் மீதும் வராத குற்றச்சாட்டு இந்த அமைச்சர் மீது வந்திருக்குது. இதுக்கு எப்படி டிவிகே கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ண போகுதுன்றது தமிழ்நாடு எதிர்நோக்கிட்டு இருக்கு. நீங்கள் நேர்மையானவங்க தானே சொன்னீங்க, புகார் இல்லாதவங்கள தான் நாங்கள் அமைச்சராக்கணும்னு. நீங்கள் இன்னைக்கு புகார் வந்திருக்கு, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு பொதுமக்கள் கேட்குறாங்க, எதிர்கட்சி விட்டுருங்க. இப்போ அந்த கேள்வி வரும்போது இவங்க நைஸாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட ஜியோ அது ப்ரொடியூசர், ஜனநாயகன் ப்ரொடியூசர் வெங்கட் ரமணாவா வெங்கட் நாராயணனோ அவர் பேர், அவரை வந்து சிறப்பதிகாரியாக போட்ட நியூஸை வந்து இந்த நியூஸை மாஸ்க் பண்ணுறதுக்கு அது வெளியே கொண்டு வரீங்க. ஓகே, இனி மக்கள் வந்து இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அமைச்சர் சரத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி பரவலாகிட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கும்போது இந்த செய்தி வெளியே வருது. அப்போ நீங்கள் வந்து மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸு, டேக் டைவர்ஷன், ஒன் ஆஃப்டர் த அதர் டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற விஷயத்த தலைவர் குறிப்பிட்டிருக்காரு. இன்னொன்று சார், ஜனநாயகத்தில் எதிர்கட்சியுடைய வேலை என்ன? ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகள், அந்த தரப்பில் இருக்கக்கூடிய மக்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது. விஜய் செய்யலையா காவல் மரணங்களை பற்றி எவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணார், பொது இடத்த வந்து நாசம் பண்ணார். இப்போ விஜய்க்கு பர்மிஷன் கொடுக்கப்படலைன்னா உங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படி போன இடத்துல பொது சொத்துக்களை சேதப்படுத்துறீங்கன்றதுனால கொடுக்காம இருந்துச்சு. ஆனால் திமுகவுக்கு அப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது. நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடுறோம், நீங்கள் போராடுறதுக்கு அனுமதியை கொடுத்துருக்கணும். நீங்கள் உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் இதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கேட்க வேண்டிய கேள்வி, விடுதலை சிறுத்தைகள் கேட்க வேண்டிய கேள்வி. மற்றவங்க மேலாம் எங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, ஆனால் இடதுசாரிகள் மீது நம்பிக்கை இருக்குது. அவங்க கேட்கணும், ஏங்க அவங்க நியாயமாக போராடுறதுக்கு தானே கேட்டாங்க, அனுமதி கொடுக்க வேண்டியதானே. கம்யூனிஸ்ட்டுகளும் கேட்கல, விடுதலை சிறுத்தைகளும் கேட்கல. கூட்டணியில் இருந்துக்கிட்டு உங்களுடைய தயவில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர்களை நீங்கள் வந்து ஒரு அரசை, முதலமைச்சரை ஆதரித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும். ஏங்க உங்கள் அமைச்சர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவங்க போராடட்டும், மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், மக்கள் எங்களை நிராகரிக்கட்டும். திமுகவுடைய குற்றச்சாட்டை மக்கள் நிராகரிக்கணும். ஆனால் ஒரு அரசாக அந்த ஜனநாயக உரிமையை நசுக்கிறதும், அந்த குரல் வலயத்தை வந்து நீங்கள் போட்டு நசுக்கி அதை வந்து பேச விடாமல் தடுக்கிற வேலையை இன்னைக்கு காவல்துறையை வைத்து தாவேக அரசு செய்திருக்கிறது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கா பார்க்குறோம். அதே பதிவில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, ஆளுங்கட்சியினரை விமர்சிக்கிறதுனாலேயே ஏவாவேலு அவர்கள் வீட்டில் வந்து ரைடு நடக்குது, SS சிவசங்கர் அவர்கள் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணப்படுதுன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வந்து நெருப்பில்லாமல் புகையாது இல்லையா அப்படின்னு. விஜய்க்கு வந்து பயம் சார். இந்த ஒரு படத்தில் எதுக்கு எடுத்தாலும் பயம் அப்படின்னு வில்லன் வந்து சொல்லுவாங்க, ஏன்னா வேதநாயகம்னா பயம். அந்த மாதிரி விஜய்க்கு வந்து எதிர்கட்சிகள்னாலே பயம், மீடியானாலே பயம். அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியலன்னா அவங்க நல்லா வழக்க போட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. கரப்ஷனே இல்லை, பாருங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு. சரி, நீங்கள் இதெல்லாம் வழக்கெல்லாம் போடுறீங்க, இப்போ கரப்ஷன் இல்லைல்ல. கரப்ஷன் இல்லை அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் விவகாரம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கரப்ஷன்னால தான் ஃபீஸ் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ கரப்ஷனை நீங்கள் ஒழிச்சிட்டிங்களே, இந்த வருஷம் ஃபீஸ் குறைஞ்சிருக்கு ஏதாவது பள்ளிக்கூடத்தில். ஓகே, நீங்கள் காட்டுங்க. அப்போ பொய்யை சொல்கிறதுக்குன்னே ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணி மக்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் முதலமைச்சர் குளத்தூரில் தோத்தார்ல, முதலமைச்சர் குளத்தூரில் அதுவா சார் பதில்? தோல்வி வெற்றி எல்லாமே என்னன்னா உங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் உங்கள் பேர் என்னன்னா ஜோசப் விஜயன் சொல்லணும். அவரோட பேர் என்னன்னு கேட்டால் இது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி தான் இவங்க எந்த கேள்வி கேட்டாலும் குளத்தூரில் தோத்துட்டாங்க, எந்த கேள்வி கேட்டாலும் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம், எந்த கேள்வி கேட்டாலும் கரப்ஷனுன்றீங்க. நீங்கள் ஒரு வேளை கரப்ஷனை நீங்கள் ஒழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது எவிடன்ஸை காட்டுங்க. சார் பாருங்கள், நாங்கள் கரப்ஷனை ஒழிச்சதுனால தான் மின்சாரத்தில் அடுத்த மாதத்துலேருந்து ஒரு யூனிட்டுக்கு 20 பைசா குறைக்கிறோம், 30 பைசா குறைக்கிறோம். அது வந்து ஊழல் பணத்தை இந்த மாதிரி அரசுக்குள்ளே டைவர்ட் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் நிரூபிக்கணும். அது இல்லை. ரெண்டாவது, நம்ம பள்ளிக்கூடங்களில் தனியார் பள்ளிக்கூடங்களுடைய ஃபீஸு குறைஞ்சிருக்கணும், அதுவும் இல்லை. அப்போ எதுவுமே மாறல, மக்களுக்கு நீங்கள் ஊழலை ஒழிச்சதுனால பெனிஃபிட்டே மக்களுக்கு வரல அப்படின்னா அப்போ நீங்கள் ஊழலே ஒழிக்கலன்னு தானே விஷயம். இந்த மாதிரி டேக் டைவர்ஷன் அரசியலை தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு பக்கம் பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரான MR விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. C விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 அதிமுக. இதெல்லாம் என்ன தெரியுமா, அதாவது இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன் வரும்போது எல்லாரும் பயந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, இல்லை குதிரை பேரம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தோன்னு காங்கிரஸ் சொல்லிச்சு, கம்யூனிஸ்டுகள் சொன்னார்கள்,
விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் எல்லாரும் தான் சொன்னாங்க. எங்களுக்கு வந்து இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், மேண்டேட் அவர்களுக்கு கொடுத்தாங்க. திரும்ப திரும்ப சண்முகம் ஐயா இந்த விஷயத்த சொல்கிறார், மக்கள் மேண்டேட்டை வந்து தாவேகா தான் ஆட்சி செய்ய கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ மக்கள் அந்த மேண்டேட்டை கொடுத்தாங்க அப்படின்னா அதே மக்கள் தானே இவங்க அதிமுக எம்எல்ஏ ஆகணுன்ற மேண்டேட்டை கொடுத்தாங்க. கண்டிப்பாக அதை பறிக்கிற வேலையை தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. சண்முகம் ஐயா ஒரு வார்த்தையை சொன்னார், அவங்க வர்றாங்கன்னா நீங்கள் ஏன் சார் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்து நாங்கள் இருந்ததுனால தான் அப்போ வந்து 4 பேர் தான் ரிசைன் பண்ணியிருந்தாங்க, 4ஓட நின்றுச்சு அப்படின்னாரு. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய அந்த ஆட்சி தொடர்ந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி தான் கட்சியில சேர்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வைகோவே சொன்னார் விஜய் வந்து திமுகல நின்று ஜெயித்தவர்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்க, ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்புன்னு விஜய் கிட்ட சொன்னார்னு வைகோ அவர்கள் கன்ஃபெஷன் சொல்றாரு. இது எல்லாமே அடிப்படை ஜனநாயகத்தை, ஆளுநர் ஆட்சியில என்னென்ன நடக்குமோ அது எல்லாம் தாவேகா ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு சார். நீங்க எதை தடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதை இந்த தாவேகா அரசாங்கம், தாவேகா கட்சியாக ரொம்ப கச்சிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா நீங்க இதை பத்தி பேச மாட்டேன்றீங்க அப்படின்னா யுவர் ஹேண்ட் இன் கிளவுஸ்ன்ற ஒரு குற்றச்சாட்டை கம்யூனிஸ்டுகளை நோக்கியும் வரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கியும் வரும். இன்னொன்னு இப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி வந்துச்சு, இப்போ எதுக்கு இந்த கட்சி, இந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உங்களுக்கு? இப்போ இவங்களை நீங்க நம்பல இல்ல, அவங்க சொல்லிதான் ராஜினாமா பண்றாங்கன்றதுக்கு ஒரு யாரை வேணா சொல்லி நான் ராஜினாமா பண்ண, நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்கன்னு அன்னைக்கு சண்முகம் ஐயா கேட்ட கேள்வியை இன்னைக்கு திரும்ப சண்முகம் ஐயா கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை அவர் கேட்பாரான்னு நானும் பார்க்க தான் போறேன். 4ஓட என்னாலதான் நின்றுச்சுன்னா இப்போ நீங்க அந்த கூட்டணியில இருந்தும் அது 6ஆக மாறுதுன்னா அப்போ உங்களுடைய பேச்சை தாவேகா அரசு கேட்கல. ஜனநாயகத்துடைய பெரிய இதுவே பாஜக தாங்க இதெல்லாம் மாநிலத்திலையும் பண்ணிட்டு இருந்துச்சு. பாஜக பண்ணிட்டு இருந்த விஷயம் அந்த மெஜாரிட்டி இல்லாத ஒரு இதுல எப்படியா ஆட்சி அமைச்சிட்டு அடுத்த கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ கர்நாடகாவில் அதை பண்ணி, கோவால மேகாலயால இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அப்போ காங்கிரஸ் இது வந்து ஜனநாயக படுகொலைன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்களா இல்லையா? அந்த நேரத்தில் நாங்களாம் காங்கிரஸோட நின்னோம். காங்கிரஸுக்கு கேட்க ஆள் இல்லாத போது அந்த ஜனநாயக படுகொலையை கேட்கறதுக்கு திமுக அன்னைக்கு காங்கிரஸோட நின்றுச்சு. இன்னைக்கு அதே வேலையை தாவேகா செய்யுது, காங்கிரஸ் உட்காந்து ரசிக்குது, கை தட்டுது. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த 4 பேர் சேர்ந்தாங்கன்றது அது வேற விஷயம். ஆனால் சி விஜயபாஸ்கரோ எம்ஆர் விஜயபாஸ்கரோ இன்னும் கட்சியில் போய் சேரல. அது நான் என்ன சொல்றேன், சேரதானே போறாங்க, வேற எங்க போறாங்கன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏங்க அவங்க எல்லாம் எதிர்கட்சியில போய் சேர்ந்தா கூட வேற மாதிரி அது திரும்பும். ஆனா ஆளுங்கட்சினா அதிகாரத்தை நோக்கி போறாங்க, மக்கள் மேண்டேட்டுக்கு எதிராக போறாங்க. இதுதான் பிரச்சனை. இதை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி அணுகுறாங்கன்றது தான் அவங்களுடைய ஜனநாயகத்தன்மையும் அவங்களுடைய அந்த டெமோக்ரஸி பற்றின ஸ்டாண்டும் தாவேகாவுடைய அங்கத்தில் இருந்தாலும் நாங்கள் எப்படி ஜனநாயக மரபுகளை மதிக்கிறோன்றது வெளிப்பட ஆரம்பிக்கும். ரொம்ப கிளியராக ஒரு செய்தி வந்து வெளியப்படுது, தாவேகா அந்த கூட்டணி கட்சிகளை நம்பவில்லை. அது தொடர்ந்து அவர்களுடைய ஆதரவுலேயே ஆட்சியில் இருப்பதே அவர்களுக்கு அது சரியா படலை. அவங்க காங்கிரஸும் தாவேகா மட்டும் இருந்தால் போதும், அதுக்குள்ளே 118 வந்தால் போதுன்ற அடிப்படையில் இவங்க காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. ரைட். பல்வேறு முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி.